வணக்கம் 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 நண்பர்களே. திருப்பூர் விவசாய நெசவு தொழில் திமுக ஆட்சியில் அழிந்து வருகிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறது என அதிமுக பொதுச் செயலாளர் பழனிசாமி விமர்சித்துள்ளார். திருப்பூர் மாவட்டம் காங்கயம் பேருந்து நிலைய பகுதியில் 52 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி வைத்த பின் அதிமுக பொதுச் செயலாளருமான முன்னாள் முதல்வருமான பழனிசாமி பேசியது. திமுக அரசு பொறுப்பேற்று 2.5 ஆண்டுகள் ஆகின்றன. இந்த பகுதியில் நெசவு வேளாண் தொழில் அதிகம் உள்ளது. ஆனால் இந்த தொழில் செய்பவர்கள் திமுக அரசால் பாதிக்கப்பட்டுள்ளனர். கொப்பங்கரை அதிமுக ஆட்சியில் விலை உயர்ந்து தரப்பட்டது. ஆனால் திமுக அவர்களை கண்டு கொள்ளவில்லை. அதேபோல் அதிமுக ஆட்சி காலத்தில் மும்முனை மின்சாரம் கொடுக்கப்பட்டு வேளாண் துறை சிறப்பாக இருந்தது. திமுக அரசு விவசாயிகளுக்கு 2.5 லட்சம் பம்ப் செட் கொடுத்துள்ளதாக சொல்கிறார்கள். ஆனால் எப்போது மின்சாரம் வரும் வராது என தெரியாமல் விவசாயிகள் அவதிக்கு உள்ளாகியுள்ளனர். அதேபோல் நெசவாளர்களுக்கு துணிக்கு நியமன விலை கிடைக்கவில்லை. இதனால் கைத்தறி விசைத்தறி தொழில் புரிபவர்களுக்கு நலிவடைந்து தறிகளை எடைக்கு போடும் நிலை ஏற்பட்டுள்ளது. அதிமுக ஆட்சியில் நெசவாளர்கள் விவசாயிகள் மகிழ்ச்சியாக இருந்தனர். ஆனால் விவசாயம் நெசவு தொழில் திமுக ஆட்சியில் அழிந்து வருகிறது. ஒட்டுமொத்த தமிழகமும் அழிவு பாதையை நோக்கி சென்று கொண்டிருக்கிறதாக. இந்த நிலையில் நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுகவுக்கு உங்கள் ஆதரவை தர வேண்டும். அதிமுக நிறுத்தும் வேட்பாளரை மிகப்பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்ய வேண்டும். இவ்வாறு அவர் பேசிய முன்னாள் அமைச்சர்கள் எஸ்.பி. வேலுமணி, உடுமலை ராதாகிருஷ்ணன், எம்.எல்.ஏ. எம்.பி. ஆனந்த், முன்னாள் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பொள்ளாச்சி ஜெயராமன், எம்.எல்.ஏக்கள் மகேந்திரன், விஜயகுமார் உள்ளிட்டோர் பலர் பங்கேற்றுள்ளனர். சரி நண்பர்களே, இந்த செய்தி தகவல் இதோட முடிவடைகிறது. இந்த செய்தி தகவல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. நன்றி, வணக்கம்.